ராஜேஸ்வரி, நம்ம முன்கூட்டியே சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இந்த புயல் எப்போது கரையை கடக்கும், அதோடைய கணிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதையொட்டியே வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரனுடைய கூற்றம் அதையொட்டி அமைந்திருந்தது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பெஞ்சன் புயலானது புதுவையிலிருந்து வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னும், சென்னையிலிருந்து தென்கிழக்குல 100 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே கூறிய கூற்றில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் அதோடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா அப்படிதான் போயிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. 10 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் இணைப்புல வந்து சொன்னாரு, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த புயல் நகர்தல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னாரு. இப்ப வரைக்கும் அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்கூட்டியே சொன்னோம், ஒட்டுமொத்தமா அந்த புயல் அப்படிங்கிறதுக்கு போது நம்ம லைவ் டிராக்கிங் மேப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புள்ளியில அந்த புயல் நம்ம குறிப்பிடுவோம். ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளி சுற்றி ஒரு சிறிய வட்டம் இருக்கும். அது மேப்ல நம்ம அந்த மாதிரி குறிப்பிடல. ஆனா யதார்த்தங்கிறது அதுக்கு அப்படியே எதிர்மறையா தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு புள்ளி நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த மேப்ல, அந்த ஒரு புள்ளியே கிட்டத்தட்ட 20 முதல் 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம 30 கிலோமீட்டர் தூரம்னா இவ்வளவு தூரம் இருக்கும் நம்ம அப்படி கணிச்சுக்கலாம். அந்த ஒரு புள்ளியே அவ்வளவு தூரம் இருக்கும் போது ஒட்டுமொத்த ஒரு புயலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது அப்படின்னால அது சரியாக துல்லியமா எங்க கடக்கும் அப்படிங்கறத அது நெருங்குற வரைக்கும் யாராலுமே சொல்ல முடியாதுங்கிறதையும் பாலச்சந்தர் தெரிவித்தார். அதாவது தோராய கணக்காக இப்ப இருக்கக்கூடிய அந்த டிராக்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் புதுவைக்கு அருகே இந்த காரைக்கால் மாமல்லபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சரியா இன்னும் நெருங்க தான் அதோடைய சரியான திசை என்ன அப்படிங்கறத நம்ம கணிக்க முடியும் சொல்றாங்க. ஒருவேளை அந்த புயலுடைய அந்த தலைப்பகுதி கரையை தொடும்போது கூட ஓரளவுக்கு கணிக்கலாம். இருந்தாலும் அந்த தலைப்பகுதி, மையப்பகுதி, வால் பகுதி அப்படின்னு வரும்போது அது நெருங்க கூட அதோடைய அகலம், இப்போ அந்த மையப்பகுதி இப்போ 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கு அப்படின்னா அது நெருங்க கூட இன்னும் அந்த 30 கிலோமீட்டருங்கிறது இன்னும் 40-50 கூட மாறலாம், அல்லது 20-10 கூட சுருங்கலாம். அதனால அது நெருங்க தான் அந்த புயல் சரியாக எங்கு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காற்றினுடைய கணிப்பு ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. காற்று பொறுத்தவரைக்கும் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுன்றாங்க. அப்பப்போ ஏற்கனவே சொன்ன அந்த கூற்று தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி இடையிடையே ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காற்று வீசலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பெரிய எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த புயல் கரையை கடந்த பிறகும் கூட அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் கரையை கடந்த பிறகும் கூட, அதாவது நாளை அதிகாலை அந்த புயல் கரையை கடக்கலாம். கரை கடந்து முடிஞ்சிருக்கும். கரையை கடந்து முடிந்தாலும் கூட அந்த வால் பகுதி கரையை கடக்கும் போதும் அதற்கு பிறகும் பாத்தீங்கன்னா நாளையில ஒரு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசலாம் அப்படின்றாங்க. அப்ப நாளையும் கூட அந்த புயலின் தாக்கம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதா இதன் மூலமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல எண்ணூர் பகுதியில 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குன்னு பாலச்சந்திரன் தெரிவித்திருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய செய்தியாளர் சாலமன் அங்கிருந்து தகவல்களை வழங்கிட்டு இருந்தார். எண்ணூர் துறைமுக பகுதியிலிருந்து நம்முடைய அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னங்கிற தகவல் வழங்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்ம விஷயம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த இளைஞர்கள் பேசும்போது இதுவரையும் இந்த மாதிரியான ஒரு காற்று நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது சென்னையை நோக்கி வரக்கூடிய புயல், இதுவரைக்கும் பல புயல்கள் சென்னையை டார்கெட் பண்ணி வந்திருக்கு. அப்பெல்லாம் இதை விட அதிகமான காற்று அங்க பதிவாகி இருக்கு. ஒருவேளை அவங்க இந்த முறை இந்த காற்றை உணர்ந்திருக்கலாம். ஆனா இந்த பெஞ்சன் புயலை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அட்டாக் வந்து சென்னை கிடையாது. சாலமன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சாலமன், தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் நீர்வரத்து என்பது எப்படி இருக்கிறது? எவ்வளவு உபரி கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது? சென்னை துறைமுக பகுதிக்கு அருகாமையில் இருக்கிற பகுதி கொசஸ்தலை ஆறு, வட சென்னையினுடைய பக்கிங்காம் கால்வாய் என கூறக்கூடிய அந்த கூவமாற்றினுடைய அத்தனை தண்ணீரும் வெளியேற்றப்படக்கூடிய இடம்தான் இந்த கொசஸ்தலை ஆற்றில் வந்து கலந்து தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் தான் அந்த தண்ணீரானது கடலில் கலந்து கொசஸ்தலை ஆற்றினுடைய இந்த ஆற்றினுடைய பகுதியினுடைய கரைகள் பெரிய அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கும். இதில் கருப்பு நிற கலரிலே இந்த தண்ணீர் காட்சியளிக்கக்கூடிய இயல்பான காட்சி தற்போது நாம் பார்க்க முடியவில்லை. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி கடல் போல் காட்சியளிக்கிறது. சென்னையில் இரவு முதல் பலமான மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தண்ணீருடைய அளவு அதிகரித்து கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலாக இந்த கொசஸ்தலை ஆற்றினுடைய உயரம் அதிகரித்து காணப்படுகிற அந்த கடல் போல்
காட்சியளிக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் பொதுவாகவே இந்த பகுதியில் தூண்டில் வரையில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் பார்க்க முடியும். ஆனால் தற்போது இந்த புயலினுடைய சென்சன் புயலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறதுனாலே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதியில் பலத்த காற்று வீசுகிற காரணத்தினாலும் இந்த பகுதியில் தற்போது நாம் நின்று இந்த காட்சிகளை பார்க்க முடியாத அளவுக்கு தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வப்போது மழையினுடைய அளவு சற்று குறைந்திருந்தாலும் தற்போது இந்த பகுதிகளில் மேம்பாலத்தில் நின்று இந்த காற்றினுடைய ஆலையை தள்ளக்கூடிய அளவுக்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது என பார்க்க முடிகிறது. தண்ணீருடைய அளவு அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதை நாம் ஒளிப்பதிவாளர் சீசன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீருடைய அளவு அதிகமாக கடலில் கலப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரெஞ்சு காலத்தில் நாம் பார்க்கிற அந்த தொலைதூர காட்சி தான் பிரெஞ்சு காலத்தில் துறைமுக பகுதியாக இருந்த ஒரு வரலாற்று மிக முக்கியமான ஒரு காட்சி. அது சென்னை துறைமுகத்தினுடைய எண்ணூர் துறைமுகம் மிக பிரசித்தி பெற்ற துறைமுகம். அதற்கு அருகாமையில் தான் எண்ணூருடைய அணுமின் நிலையம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அணுமின் நிலையத்தினுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தண்ணீருடைய அளவு அதிகரித்து காணப்படுகிறது. இயல்பாகவே இவ்வளவு தண்ணீர் இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் கொசஸ்தலை ஆற்றினுடைய தண்ணீர் அளவு அதிகரிக்கிறது. அதனால் நீங்கள் கேள்வி கேட்டது அடிப்படையில் தற்போது தண்ணீர் வெளியேற்றிருக்கிற காட்சியும் அதிகரித்து காணப்படுகிறது. தண்ணீருடைய வரத்து அதிகரித்தாலே தண்ணீருடைய வெளியேற்றும் அதிகரித்து காணப்படுகிறது.